எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக இப்போ நான் வீடியோ போடலங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு அதனால தான் நான் போடல. நான் இனிமேல் தொடர்ந்து போடுறேன். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. என்னுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது இப்போ ஒரு டீ ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம டீ குடிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஒரு பொட்டலை வாங்கி வந்து சாப்பிட்றோம், இல்லைனா பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அதையே நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து கொத்தரங்காய் வச்சுருக்காங்க. அந்த கொத்தரங்காயில் இப்போ நம்ம சிப்ஸ் செய்ய போகிறோங்க. செம்ம சூப்பராக, நல்லா கிறிஸ்பியாக, நல்லா மொறுன்னு, நல்லா சுட சுட இந்த குளிர் அடிக்கிற குளிருக்கு வந்து செம்ம வாட்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்துங்க நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப அவசியங்க. ஆனால் வந்து இந்த கொத்தரங்காவை நீங்கள் அடிக்கடி வாரத்தில் 2-3 வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு இந்த நார் சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நார் சத்து உடம்புல இருந்தால் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அது குறைஞ்சிச்சுன்னா எல்லாமே நமக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நார் சத்து வேணும் இல்லைங்களா? அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், கொத்தரங்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தரங்காவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உங்களால் வந்து இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது வந்து எப்படி நான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து லைட்டாக கிள்ளிடுங்க. இதை பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே வந்து இது கீழே காம்பு இருக்கு இல்லைங்களா? காம்பு கிள்ளிட்டு இதை வச்சுட்டு அப்படியே இது பாருங்கள், ஒரு கீரல் போடுங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து அப்படி போட உங்களுக்கு வாட்டம் இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்படி இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக ஒரு கோடு அப்படியே நடுவில் போட்டுருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிருங்க. இன்னொன்று கூட நான் அரிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை அப்படியே கூட போட்டு கூட நம்ம சிப்ஸ் செய்யலாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து காரம் இறங்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், அந்த முனையை கட் பண்ணிவிடுங்க, கீழே காம்பை கட் பண்ணிவிடுங்க. அதை பாருங்கள், இது நடுவில் வந்து அப்படியே ஒரு கீத்து ஒன்று போட்டுருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து இதில் காரம் இறங்கும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தாலும் வேகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட அரிஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு என்ன செய்யலாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எவ்வளோ நான் கரெக்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம நல்லா நீட்டாக அதை இப்படி அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து காரம் நல்லா போகிறதுக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கும் நல்லா வாட்டமாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாங்க. இதை நல்லா கொஞ்சம் அப்படியே வந்து இப்போ கழுவிட்டு இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். இதில் அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்கணுன்னா, இதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காரம் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. எனக்கு இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு ஆப்ஷன் தான். தேவையான அளவு சால்ட்டு, லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இதில் லைட்டாக வந்து கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி நிறைய வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுறோன்னா எல்லாமே பிடிச்சிக்கும். இது ஏன்னா வந்து இப்படி மேலே மட்டும் ஒட்டினா அப்படியே நம்ம போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா எல்லாம் ஒட்டிக்கும். அப்போ வந்து சிப்ஸ் வந்து எல்லாமே ஒன்றா ஆகிடுறதுனால தனித்தனியாக வராது. அதனால் இதை பாருங்கள். இப்போ மசாலாலாம் கீழே நிற்கிதுங்களா? அதை பாருங்கள். அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இந்த அளவு கொஞ்சம் அப்படி, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மசாலா வந்து இதை பாருங்கள் கீழே இல்லவே இல்லை. அந்த அளவு நம்ம தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கிட்டா தான் நம்ம வந்து இப்படி நல்லா ஒட்டி இருக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். அப்படியே நம்ம ஒட்டிட்டோன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றினா எல்லாமே இதிலே ஒட்டிக்கிட்டனால இது அப்படி பிடிச்சிக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து இப்போ பேனில் எண்ணெயை காய வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருங்க. அப்படியே மெதுவாக போடுங்க, மேலே எண்ணெய் அடிக்கும். அதனால் பார்த்து இப்படி ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ பாருங்கள், செம சூப்பராக வந்து நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இருங்க, நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், செம சூப்பராக நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. நல்லா ஜூம் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அருமையாக இருக்குங்க.
இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்த பேட்சை போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், பொரிச்சதை வந்து நான் ஒரு பவுலில் கொட்டிடலாம். சவுண்டை மட்டும் இது சவுண்டை மட்டும் கேளுங்க. பார்த்தீங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த பவுலில் போட்டு காட்டினேன். ஏன்னா நீங்கள் பொரிச்ச உடனே நமுத்து போயிருக்கோம், நான் இதாக இருக்காது, சவுண்டெல்லாம் வராது. நீங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ சவுண்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சவுண்டு. இது பாருங்கள் எவ்வளோ, இது பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். எண்ணெயே ஓட்டாது. இது பாருங்கள் எண்ணெயே பிடிக்கிற பாருங்கள். இது தாங்க சிப்ஸு. அருமையாக இருக்குங்க. நம்ம சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கெல்லாம் இது ஒரு சைட் டிஷ்ஷாகவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், செம சூப்பரான வந்து நம்ம வந்து கொத்தரங்கால நம்ம வத்தல் செஞ்சுட்டோம். இதில் நார்சத்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சுன்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இது ஒரு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். ரசம் சாத்துக்கலாம். செம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ நமக்கு தெரியாது இல்லையா? அதை நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்தா நம்மளும் சாப்பிட ஹாப்பியாக இருக்கலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இதை பாருங்கள், நான் உங்கள் முன்னாடி வந்து அது எவ்வளோ ஆல்ரெடி வந்து உங்கள் பவுலில் போட்டு காட்டுட்டேன் அது சவுண்டை. இப்போ நான் கண்ணு முன்னாடியே வந்து கையில் உடச்சி காட்டுறேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது பாருங்கள், இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள், சவுண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு? பார்த்தீங்களா? இதை பாருங்கள் எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், இதை பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு இது லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், அந்த கிரிப்னஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அது தெரியும். பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலும் நான் நல்லபடியாக இது வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோடு வந்து உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நிலைமையில. நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு வந்து கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.